சரணாகதி சமர்ப்பணம் என்ற அதிகாரத்தை நடப்பாதையில் செல்வோர் அவ்வழியை பின்பற்றும் வகையில் இங்கு ஒரு சிலை அமைத்துள்ளது. பெருமாள் திருவடி சரணாகதி சமர்ப்பம். ஒருவன் சரணாகதியை எப்படி செய்ய வேண்டும், எதுபோன்று அங்கங்களை பூமியில் பதிந்து நம் எண்ணத்தையும் உயிரையும் ஆத்மா நிலையோடு திருமலை பெருமாள் திருவடியை சரணாகதியை எப்படி பற்றுவது என்பதற்கு உதாரணமாக சிலை வடிவில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இங்கு நடபாதையில் செல்ல இருக்கின்ற பக்தர்களும் அவ்வழியை பின்படுத்துகின்றனர். திருமலை பெருமாள் பக்தர்களாகிய அனைவரும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். ஜெய ஆன்மீக பக்தி பயணத்தின் பக்தர்களாக யோகிகளாக இருக்கின்ற நாங்களும் அவ்வழியே பின்படுத்துவோம் என்பதை தெரிவிக்கின்றோம். இப்போது அதேபோல் நாங்கள் திருமலை பெருமாள் திருவடி சரணாகதி சமர்ப்பணம் எப்படி என்பதை உங்களுக்கு காண்பிக்கின்றோம். அங்கம் என்பது பூமியில் பெருவிரலில் இருந்து முழுமையாக அங்கம் பூமியில் படும்படி வைத்து எண்ணம் உயிர் இணைக்கப்பட்டு சக்கரத்தில் நிலைக்கப் பெற்று கைகூப்பும் கரத்தை தலைக்கு மேல் வைத்து தரையில் படும்படி வைத்து திருமலை பெருமாளே உன் திருவடி சரணாகதி சமர்ப்பியாமி என்று தூய்மையான வார்த்தையில் அந்த வார்த்தையை மந்திரமாக்கி பலபடித்து இறைவன் திருவடியை சரணாகதி என்று உள்ளன்போடு ஞானத்தோடு பூமியில் முன்பகுதி முழுமையாக படும்படி வைத்து இறைவனை திருவடியில் தொடும் எண்ணத்தோடு சொல்லும் வார்த்தையே திருமலை பெருமாளே உன் திருவடி சரணாகதி சமர்ப்பியாமி என்பது. அந்த சரணாகதியை சமர்ப்பியாமி அப்படி என்று சொன்னால் அந்த முன்னிருக்கும் கூப்பிய கரத்தை பின் வைத்து யாசக முத்திரையில் பின் வைத்து 2 தொடை அருகில் வைத்து திருமலை பெருமாளே உன் திருவடி சரணாகதி அப்படி என்றால் கூப்பிய கரம், சரணாகதி சமர்ப்பியாமி என்றால் கூப்பிய கரத்தை பின் யாசக முத்திரையில் வைத்து சமர்ப்பியாமி சமர்ப்பணத்தை நிறைவு செய்யும் அதிகாரம் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். அதுபோல் நாராயண பக்தர்களாக ஜெய ஆன்மீக பக்தி பயணத்தில் குடிகொண்டிருக்கும் யோகிகளும் செயல் குருஜி அவர்களும் உங்களுக்கு அதை காண்பித்திருப்பார்கள் என்பதையும் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். அடுத்த கட்டத்தில் அடிவாரத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ ரிஷ்வாத்ரி அவர்களுக்கு பூஜை செய்து அவர்களை இங்கு குடிகொண்டிருக்கும் பல யுகங்களாக குடிகொண்டிருந்து திருமலை பெருமாள் ஆசி பெற்று திருமலை பெருமாள் திருவடியை சென்று சேர்ந்த ரிஷி அவர்களை எங்கள் பக்தியால் அவர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்தி அவரை எழுப்பி வருகின்ற பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து காத்து கொண்டிருக்கும் இம்மலையை அவருக்கு நன்றி கூறும் விதமாக இப்பூஜையை நாங்கள் செய்கின்றோம். அந்த பூஜையின் விவரங்கள்